வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். ஒரு பொங்கல் ப்ரீமிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு அழகு பச்சரிசிக்கு அரை அழகு பைத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டையும் வந்து கழுவிட்டு ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. கழுவி உடனே வந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு அந்த ஈரம் போன உடனே எடுத்துடணும். நான் இப்போ கழுவிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி ஃபுல்லாக வடியட்டும். துணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை நெய் வச்சுருக்கேன், ஈரம் போக காய வச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் இருக்கும், ஆனால் தண்ணி கையில் படாது பாருங்கள். அந்த மாதிரி காய வச்சேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன், 1.5 ஸ்பூன் சீரகம், ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, இஞ்சி, பொடியை நறுக்கினேன் இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். அந்த இஞ்சியில் இருக்கிற அந்த ஈரம் முழுக்க போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க. இஞ்சியில் இருக்கிற அந்த ஈரமெல்லாம் போயிடுச்சு. இப்போ காய வச்சுருந்த அந்த அரிசியை சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா இதை கலரிடலாம். நல்லா கலந்து கொஞ்சம் வறுபடட்டும். இந்த அரிசி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுபட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். உடனே அது அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு அது அப்படியே ட்ரை ஆகிடும். நல்லா ஆற வச்சிட்டோம்னா இன்னும் சுத்தமாகவே வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துட்டு அரிசி நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு பங்கு அரிசிக்கு 3.5 பங்கு தண்ணி குக்கரில் வச்சு ஒரு 5 விசில், அவங்கவுங்க குக்கரோட டைப்பை பொறுத்து. குக்கர் வந்து அவங்கவுங்க ஒரு வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும் குக்கரோட அந்த விசில் வர அந்த மெத்தட் வந்து. அதனால் வந்து என்ன மாதிரியான குக்கராக இருந்துச்சுன்னாலும் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வச்சிங்கன்னா சூப்பராக வந்து நல்லா பொங்கல் குழஞ்சி அருமையாக வெந்திருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.